ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் 1ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 11வது கணக்கு. வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது வயதில் கொடுத்துருக்காங்க, அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சரியா? இது துவக்கப்பட்ட தரவுகளா? இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இதை எஃப்னு எடுத்துக்குவோம். இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் எந்த முறையில் போடுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இடைவெளி கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடைவெளியின் அகலம் நம்ம சீன்னு எடுத்துக்கோமா? என்னன்னு வரும்? 0 to 10, 10 to 20, 10 10 இருக்குது. அப்போ சிங்கிறது 10ன்னு எடுத்தோம் அப்படின்னா, நம்ம படிவிலக்க முறையில் போட்டால், தொகுக்கப்பட்ட தரவுகளில் படிவிலக்க முறையில் போட்டோம் அப்படின்னா, அந்த சியால் வகுக்கும்போது நம்மளுக்கு நம்பர் சின்னதாக வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த முறையை நான் படிவிலக்க முறையில் போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எடுத்த உடனே ஃபார்முலா எழுதலாம். அப்போ தான் நம்மளுக்கு டேபிளில் என்னென்ன போடணும்னு தெரியும். அதை போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் எழுதிடுறேன். படிவிலக்க முறையில் திட்ட விலக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா என்னது? திட்ட விலக்கம் சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்டு சி. சி வந்துச்சுன்னா தான் படிவிலக்க முறை. ஓகேவா? அடுத்து இப்போது என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். சி வேணும். சிங்கிறது நம்ம இங்கே இடைவெளியின் அகலம் சொன்னேன், அதை எடுத்துக்கலாம். அடுத்து என்னங்கிறது என்னென்னா, அவங்க கொடுத்துருக்குற அந்த எஃப்ங்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா கேபிட்டல் என் கிடச்சிரும். அடுத்து சமேஷன் எஃப்ஐடிஐ வேணும், சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் வேணும். இப்போ இதெல்லாமே நம்ம டேபிளில் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சி நான் எடுத்து எழுதிடுறேன். சிங்கிறது என்ன? இடைவெளியின் அகலம். சி ஈக்குவல் டு 10. அடுத்து என்னங்கிறது நம்ம இங்கே கூட்டிக்கலாம் டேபிள்லையே. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோமா? அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதலாம். வயது கொடுத்துருக்காங்களா? அதையெல்லாம் எடுத்து எழுதுகிற பாருங்கள். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. சரியா? இப்போ எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க முடியாது, இடைவெளியில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ஐ எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 0க்கு 10க்கும் இடையில இருக்கிற அந்த மைய மதிப்பை தான் நம்ம எக்ஸ்ஐன்னு எடுத்துக்குவோம். அப்போ மைய மதிப்பு அதுதான் நம்ம எக்ஸ்ஐ. சரியா? எக்ஸ்ஐ. அடுத்து எஃப்ஐங்கிறது வேணால் அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ்ஐ இப்போ எழுதுகிற பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது 5, இந்த ரெண்டுக்கும் நடுவில் 15, இந்த ரெண்டுக்கும் நடுவில் 25, இதுக்கு 35, இதுக்கு 45, இதுக்கு 55, இங்கே 65. சரியா? இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து எஃப்ஐங்கிறது இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதுலையே எடுத்து எழுதிக்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3, 5, 16, 18, 12, 7, 4. சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா கேபிட்டல் என்னன்னு பார்த்தோமா, அது இங்கேயே கூட்டி போட்டுடலாம் பாருங்கள். இப்போ சமேஷன் எஃப்ஐ, அதாவது எஃப்ஐயோட கூடுதல் தான் கேபிட்டல் என். அப்போ என் ஈக்குவல் டு இது எல்லாம் கூட்டுங்க. கூட்டணும் அப்படின்னா 3, 5, 8, 8 ஒரு 6, 14, 14 ஒரு 8, 22, 22 ஒரு 2, 24, 24 ஒரு 7, 31, 31 ஒரு 4, 35, 35க்கு 5, மிச்சம் 3 இருக்குமா? இங்கே 3 இருக்குமா? இப்போ இது எல்லாம் கூட்டணும் அப்படின்னா 3 1 4, 4 1 5, 6, 65ன்னு வருது. சரியா? என்னோட வேல்யூ 65. அடுத்து பாருங்கள், டிஐ கண்டுபிடிக்கணுமா? படிவிலக்க முறையில் டிஐ எப்படி கண்டுபிடிப்போம்? டிஐக்கான ஃபார்முலா என்னது இங்கே நான் எழுதுகிற பாருங்கள். டிஐ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு காலமில் நான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அடுத்ததில் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்கிறது மொத்தமாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு ஏ வேணுமா? ஏங்கிறது என்ன? ஊகச்சராசரி. ஊகச்சராசரி எப்படி எடுத்துக்குவோம்? இந்த எக்ஸ்ஐயோட மதிப்பில் நடுவில் இருக்கிற மதிப்பை எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. எக்ஸ்ஐயில் தான் ஊகச்சராசரி எடுக்கணும். 7 இருக்குது. அப்போ இந்த சைடு 3 விட்டுறலாம், இந்த சைடு 3 விட்டுறலாம். நடுவில் இருக்கிற மதிப்பு என்ன? 35. அதுதான் ஊகச்சராசரி. இப்போ ஏ ஈக்குவல் டு 35. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 35. அதாவது எக்ஸ்ஐயிலிருந்து 35 கழிச்சு போட்டோம் அப்படின்னா டிஐ கிடைக்கும். ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்கள். எக்ஸ்ஐ என்னது? 5,
அதிலிருந்து 35 கழிக்கணும். 5லேருந்து 35 சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். சரியா? இப்போ 35லேருந்து 5 போச்சுன்னா 30ன்னு வரும். குறி பெரிய நம்பரோட குறி கழித்தல். சரியா? அடுத்து அதே மாதிரி 15லேருந்து 35 போகாது. 35லேருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா 20ன்னு வருமா? பெரிய நம்பரோட குறி கழித்தல். 25லேருந்து 35 போகாது. அதே மாதிரி கழிச்சு போட்டோம் அப்படின்னா 10ன்னு வரும். அடுத்து 35லேருந்து 35 போச்சுன்னா 0. அடுத்து 45லேருந்து 35 போச்சுன்னா 10. 55லேருந்து 35 போச்சுன்னா 20. 65லேருந்து 35 போச்சு அப்படின்னா 30. சரியா? இப்போ நம்ம போட்டுட்டோம். அடுத்து பை சி போடணும்ல. சிங்கிறத வகுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு டிஐ கிடைக்கும். இப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி இதை வந்து சியால் வகுக்கணும். சிங்கிறது என்ன? 10. அப்போ 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா எப்படி வரீங்க பாருங்கள். இங்கே -30 இருக்கா? -30/10ன்னு போட்டோன்னா 0க்கு 0 கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? -3 மட்டும் இருக்கும். 0ல் கேன்சல் ஆயிரும் 10ஆல் வகுக்கும்போது. அப்போ நம்பர் மட்டும் வரும். இங்கேயும் அதே மாதிரி 0 கேன்சல் ஆச்சுன்னா நம்பர் மட்டும் வரும். இங்கே -1 0க்கு 0 1 2 3 இப்படி வருமா? ஓகே. இப்போ அடுத்து டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன வேணும்? டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? டிஐ ஸ்கொயர் நான் போடுற பாருங்க. டிஐ ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணி போடுவோம். பெருக்கும்போது மைனஸில் இருக்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ வெறும் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி போட்டோன்னா போதும். இப்போ நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் 3 9 2 2 4 1 1 0க்கு 0 1 1 2 2 4 3 9. சரி. இப்போ அடுத்து இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன வேணும் பாருங்கள். எஃப்ஐடிஐ வேணும். எஃப்ஐடிஐ ஸ்கொயர் வேணும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். எஃப்ஐடிஐ இங்கே நான் போடுறேன். இங்கே எஃப்ஐடிஐ ஸ்கொயர் போடுறேன். இங்கே எஃப்ஐயையும் டிஐயையும் பெருக்கணுமா? எஃப்ஐங்கிறது 3, டிஐங்கிறது -3. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 3 9 என்னென்னு வரும்? -9ன்னு வரும். அடுத்து இங்கே பாருங்கள். இங்கே 5 இங்கே -2 I2 10 -10. அடுத்து இங்கே 16 இங்கே -1 பெருக்குனா -16. அடுத்து இங்கே 18 இங்கே 0ன்னு இருக்குது. அப்போ 0ன்னு தான் வரும். அடுத்து 12 × 1 12ன்னு வரும். அடுத்து 7 இங்கே 2 7 2 14 4 இங்கே 3 3 12. சரியா? அடுத்து எஃப்ஐடிஐ ஸ்கொயர். எஃப்ஐங்கிறது இங்கே இருக்குது. டிஐ ஸ்கொயருங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாமா? 9 3 27. அடுத்து I9 20 16 16 18யும் 0வையும் பெருக்குனா 0 12 12 7 28 4 36. இப்போ பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் சமேஷன் கண்டுபிடிக்கணுமா? அதுதான் நம்ம ஃபார்முலாவில் போடணும். சமேஷன் எஃப்ஐடிஐ சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு நான் சமேஷன் எஃப்ஐடிஐக்கு போடுற பாருங்கள். சமேஷன்லாம் கூடுதல். சமேஷன் எஃப்ஐடிஐ ஈக்குவல் டு இந்த எல்லாத்தையுமே கூட்டி போடணுமா? இப்போ இங்கே பாருங்கள். கூட்டல்லையும் இருக்குது கழித்தல்லையும் இருக்குது. அப்போ கூட்டலில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழித்தல் இருக்கிறதையும் கூட்டி கழிச்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதையெல்லாம் கூட்டுறேன். 12 12 24ன்னு வரும். 24 கூட ஒரு 14 கூட்டினா 34 38ன்னு வருமா? அப்போ இங்கே போடுற பாருங்க. 38 கழித்தல் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 10 16 26ன்னு வரும். 26 கூட ஒரு 9 கூட்டினா 35. அப்போ கழித்தலில் 35 கழிச்சோம் அப்படின்னா 3ன்னு வருதா? சரி. இப்போ அடுத்து எஃப்ஐடிஐ ஸ்கொயர் எல்லாம் கூட்டல பாருங்கள். கூட்டணும் அப்படின்னா சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோடது ஈக்குவல் டு இங்கே 7 7 ஒரு 6 13 13 2 15 15 ஒரு 8 23 23 ஒரு 6 29 29க்கு 9 மிச்சம் 2 இருக்குமா? 2 2 4 4 2 6 7 இங்கே ஒரு 1 7 8 9 10 10 ஒரு 3 13 139ன்னு வருது. இப்போ நம்ம தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கொண்டு போய் ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். இப்போ சிக்மா ஈக்குவல் டு √ சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் 139. இங்கே என்னங்கிறது எவ்வளோ? 65 மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐங்கிறது 3 என்னங்கிறது 65. அதை என்ன பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர். சரியா? இன்ட்டு சிங்கிறது 10. இப்போ பாருங்கள். இப்போது இந்த ஸ்கொயருங்கிறது இதுக்கும் 3க்கும் ஸ்கொயர்னு வரும் 65க்கும் ஸ்கொயர்னு வருமா? இப்போ நான் கீழே வந்து மீசிமா எடுக்கணும் அப்படின்னா 65 நான் எடுக்கிறேன் அப்படின்னா பொதுவாக
65 × 65ன்னு இங்கே இருக்குது, இங்கே 65ன்னு இருக்குது. அப்போ கீழே 65 × 65ங்கிறத நான் பொதுவாக எடுக்கிறேன். இப்போ மேலே என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே 2 65 இருக்குது, இங்கே ஒரு 65 தான் இருக்குது. அப்போ 65ஆல் பெருக்குவோமா? கீழே பெருக்கிறதுனால மேலேயும் பெருக்குவோமா? இப்போ என்னன்னு இருக்கும் மேலே 139 பெருக்கல் 65 கழித்தல் இங்கே 3 ஸ்கொயர் பண்ணி போடணும். 3 9ன்னு வருமா? சரியா? இங்கே வந்து 65 பெருக்கல் 65ன்னு இருக்கனால மேலே நம்ம இங்கே பெருக்க தேவையில்லை. 3 மட்டும் ஸ்கொயர் பண்ணி போட்டோன்னா 3 9ன்னு வரும். இங்கே பெருக்கல் 10 அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கி 9 கழிக்கணுமா? இப்போ இங்கே பெருக்கிறத நான் சைடில் போடுற பாருங்கள். 139 பெருக்கல் 65 பெருக்குனா 95 45 45க்கு 5 மிச்சம் 4 5 3 5 5 4 9 5 4 19 19க்கு 9 மிச்சம் 1 1 5 5 1 6 அடுத்த 6 54 54க்கு 4 மிச்சம் 5 6 3 18 18 ஒரு 5 23 23க்கு 3 மிச்சம் 2 1 6 6 2 8. இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 5 3 13 மிச்சம் 1 9 10 10க்கு 0 மிச்சம் 1 9 என்னென்னு வருது இங்கே, அதாவது 9035 மைனஸ் 9ன்னு இன்னும் பேலன்ஸ் இருக்கா? இங்கே கீழே 65 பெருக்கல் 65ங்கிறது இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வரும்? இதிலிருந்து இதை கழிக்கணும். மைனஸ் 9ன்னு போட்டால் அதாவது 35 35லேருந்து 9 போயிடுச்சுன்னா 26ன்னு வருமா? 9026 பை 65 பெருக்கல் 65 இந்த ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே அப்புறம் பெருக்கல் 10ங்கிறது இருக்குது. சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரூட்டில் வர்க்கத்தில் 65ங்கிறது 2 தடவை இருந்துச்சுன்னா, ஒரு நம்பர் 2 தடவை இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியே எடுக்கும்போது ஒரு தடவை எடுக்கலாமா? இப்போ இங்கே 65 × 65 இருக்கனால நான் ஒரு 65 கீழே வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ 1/65ன்னு நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸிங் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 9026ன்னு இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 10 நான் இங்கே போட்டுறேன். சரியா? இப்போ 10 பை வெளியே இருக்கிறது 10/65ங்கிறது வெளியே இருக்குது. இப்போ இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சி இது கூட போட்டு பெருக்கி வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ போடலாம் பாருங்கள். வர்க்க மூலம் போடும்போது எப்போவுமே 2 நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்கோ. அப்போ இங்கே 2 நம்பர் ஜோடியாக, இங்கே இந்த 2 நம்பர் ஜோடியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 90 அடங்குற மாதிரி ஒரு வர்க்க நம்பர் சொல்லணும். என்ன சொல்லலாம்? 99 81 பைத்துன்னு போட்டால் 100ன்னு வந்துடும். இதை விட எச்சா போயிடும். அப்போ 99 81ன்னு போடலாமா? இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9ன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த நம்பரை நான் கீழே இறக்கணும். ஜோடியாக இறக்குறேன். இப்போது மேலே எந்த நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா? அப்போ 9 2ஆல் பெருக்கணும்னா 9 2 18. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். அதாவது 926க்குள்ளே வரணும். அப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே 900 ஒரு 5 தடவை போட்டோன்னா கரெக்டாக, அதாவது 6 தடவை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 6 தடவை போட்டோம் அப்படின்னா இப்படி போடுவோமா? 6 6 36 மீதி 3 6 6 36 7 48 48 48 ஒரு 3 51 51 1 மிச்சம் 5 1 6 6 6 1 இந்த மாதிரி வந்துடுது. அதாவது இதை விட அதிகமாக போயிடுது. அப்போ 5 தடவை தான் கரெக்டாக இருக்கும். நான் 5 தடவை போடுற பாருங்க. 5 25 25க்கு 5 மிச்சம் 2 8 40 42 42 மிச்சம் 4 அடுத்து 1 5 5 4 9. சரியா? இந்த மாதிரி வருது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 1 தான் மிச்சம் வருது. இப்போ பாருங்கள், அடுத்து இங்கே எந்த நம்பரும் கீழே இறக்கிறதுக்கு இல்லை. அதனால் நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 2 0 நான் சேர்த்துறேன். எப்போவுமே ஜோடியாக தான் நம்பர் எடுப்போம். அதனால் ஜோடியாக 0 சேர்த்துறேன். இப்போ என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பரில் 2ஆல் பெருக்கி கீழே போடுவோமா? பெருக்கணும் அப்படின்னா 2 10 10க்கு 0 மிச்சம் 1 92 18 18 1 19 இப்படி வருதா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா இங்கே நான் 1ன்னே போட்டால் கூட 1901ன்னு வந்துடும். ஆனால் இது 100க்குள்ளே அடங்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு 0 இங்கே ஒரு 0 போடுறேன், இங்கே ஒரு 0 போடுறேன். சரியா? இப்படி போட்டதுக்கப்புறம் இங்கே 2 0 சேர்த்துலாமா? இப்போ 2 0 சேர்த்திட்டேன். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் 1ன்னு போட்டேன்னா 19001ன்னு வரும். இங்கே ஆனால் என்னன்னு இருக்குது? 10,000 தான் இருக்குது. சரியா? 19,000 தான் இப்போ எச்சா இருக்குது. இதுக்குள்ளே அடங்காது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் 0 சேர்த்துறேன். சேர்த்திட்டு இன்னும் 2 0 சேர்த்துறேன். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படின்னு? இப்போ இங்கே ஒரு நம்பர் போட்டு அதே மாதிரி பெருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வரணும்னா
இங்கே நான் ஒரு நம்பர் போட்டேன் அப்படின்னா இது 1,90,000 அந்த மாதிரி வரும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா 10 லட்சம் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இது அடங்கும் அப்படி தானே. 1,90,000 இங்கே வந்து 10 லட்சம் வருது. அப்போ இதுக்குள்ளே இது அடங்கும். அப்போ எத்தனை தடவை வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 லட்சம்னு ரவுண்டாக எடுத்துக்கிட்டால் கூட எத்தனை தடவை வரும்? ஒரு 5 தடவை தான் நம்ம போட முடியும். பெருக்கி போட்டோம்னா 5 25 மிச்சம் 2. அடுத்து 0 கூட பெருக்கும்போது 0 தான் வரும். இந்த 2 கூட்டணும் அப்படின்னா 2. அடுத்து 0 கூட பெருக்கும்போது மறுபடியும் ஒரு 0, இன்னொரு 0 இருக்குது, அது கூட பெருக்கும்போது 0. அடுத்து 9 5 45, 45க்கு 5 மிச்சம் 4, 1 5 5, 5 4 9. சரியா? இப்போ இதுக்குள்ளே அடங்கிடுச்சா? நம்மளுக்கு எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் எடுத்து அதை 2 நம்பராக மாற்றுவோம். இப்போ மாற்றலாம் பாருங்கள். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 95 புள்ளி இதை 0 இங்கே 3வது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது? 5ன்னு இருக்கனால நான் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துனா 95.01ன்னு வருமா? ஆன்சர் வந்திருக்கு. இங்கே 10/65ங்கிறது அப்படியே இருக்குது. இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 95.01ன்னு வந்திருக்கா. இப்போ பாருங்கள், இதை 65ஆல் வகுக்கணுமா? இப்போ வகுக்கிறத நான் இங்கே சைட்லேயே போடுற பாருங்கள். வகுத்தோம் அப்படின்னா 95.01 65ஆல் வகுக்கணும். வகுத்தா 95ல் எத்தனை தடவை 65ங்கிறது வரும்? ஒரு தடவை வருமா? 1 65 65 கழிச்சோம் அப்படின்னா 30ன்னு வரும். அடுத்து புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு அடுத்த நம்பர் 0ன்னு இருக்குது, அதை நான் கீழே இருக்கிறேன். 300ல் எத்தனை தடவை 65 வரும் அப்படின்னா ஒரு 4 தடவை வரும். சரியா? 5 தடவை போட்டோன்னா இதை விட அதிகமாக போயிடும். அப்போ 4 தடவை போட்டால் 4 5 20 மிச்சம் 2, 4 6 24, 24 2 26. இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 40ன்னு இருக்குது. இப்போ அடுத்து 1ன்னு இருக்குது, நான் இந்த 1 கீழே இருக்கிறேன். இப்போ இறக்குனதுக்கப்புறம் 401ல் எத்தனை தடவை 65 வரும் அப்படின்னா ஒரு 6 தடவை போடலாம். சரியா? 6 5 30, 30க்கு 0 மிச்சம் 3, 6 6 36, 36 3 39. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 11 மிச்சம் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கனால நான் ஒரு 0 சேர்த்துறேன். எப்போவுமே நம்ம புள்ளிக்கு அப்புறம் இங்கே 3 ஸ்தானம் எடுத்துக்கிட்டு அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்திட்டு 65ங்கிறது 110ல் எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை தான் வரும். அப்போ 65ன்னு வருதா? இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. இதை எப்படி எடுக்கலாம்னா 1.4 இங்கே 3வது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே வந்து 1ன்னு இருக்கனால நான் அந்த நம்பர் அப்படியே போடுறேன். அப்போ 1.46ன்னு வந்திருக்கா? இப்போ இதை கொண்டு போய் நான் இங்கே போடுற பாருங்கள். அப்போ இந்த 2ஐயும் வகுத்து வந்த ஆன்சர் என்னது? இங்கே 10ன்னு அப்படியே இருக்குது. 10 பெருக்கல் இந்த 2ஐயும் வகுத்து வந்த ஆன்சர் 1.46. இப்போ இதை 10ஆல் பெருக்கும்போது இங்கே இருக்கிற புள்ளி ஒரு ஸ்தானம் இங்கே தள்ளி போகும். அப்போ வர்ற ஆன்சர் என்ன? சிக்மா 14.6ன்னு வருமா? இங்கே இருக்கிற புள்ளி இங்கே போயிடும் 10ஆல் பெருக்கும்போது. அப்போ 14.6ன்னு வரும். சிக்மாவோட மதிப்பு தோராயமாக 14.6. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.